வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். களுத்துறையில் வர்த்தகர் சுட்டுக்கொலை, கொலையாளிகள் பயன்படுத்திய கார் மீட்பு, வெளியாகிய சிசிடிவி காணொலி. ஹட்டன் இரட்டை கொலை சந்தேக நபர் கைது செய்யப்படவில்லை, ஊடக செய்திகளை மறக்கும் போலீஸ். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தில் இலங்கைக்கு இதுவரையில் $2.4 பில்லியன் மத்திய வங்கி அறிவிப்பு. வாழ்வாதாரத்தை அளிக்கும் அபிவிருத்தி தேவையில்லை, கிராஞ்சியில் கனிய மணல் மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக மக்கள் கொதிப்பு. யாழில் விசித்திர திருட்டு, வீடு புகுந்து கோழிகள், பலகாரங்கள் மற்றும் பித்தளை நகைகளை அள்ளிச் சென்ற திருடர்கள். கொழும்பிலிருந்து வந்த தபால் பார்சலில் அதிர்ச்சி, யாழில் 1800 போதை மாத்திரைகளுடன் அதிரடியாக நபர் ஒருவர் கைது. அஸ்வசிம முதியோர் கொடுப்பனவு நாளை முதல் வங்கி கணக்குகளில் அரசாங்கம் $349 கோடி நிதி ஒதுக்கீடு. அனுராதபுரத்தில் ஆபத்தான நிலையில் 5000க்கும் அதிகமான சிறுவர்கள், அதிர்ச்சி தகவல். கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை, திரண்ட இஸ்லாமிய பொதுமக்கள். எபோலா பரவல் தீவிரம், சர்வதேச சுகாதார அவசர நிலை பிரகடனம், பல்வேறு நாடுகளில் பயண கட்டுப்பாடுகள் தீவிரம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI WhatsApp Business Connect. பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். களுத்துறை வெட்டுமகட பகுதியில் இன்று காலை மோட்டார் சைக்கிளில் பயணித்த வர்த்தகர் ஒருவர் காரில் வந்த இனந்தெரியாத துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இக்கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, இன்று காலை களுத்துறை வெட்டுமகட பகுதியில் நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது காரில் வந்த துப்பாக்கிதாரி ஒருவர் அவரை இலக்கு வைத்து கொடூரமான முறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது கிடைத்துள்ளன. துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக களுத்துறை நாகொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் என்றும் அடையாளம் காணப்பட்டார். கொலை சம்பவத்தின் பின்னர் தப்பியோடிய சந்தேக நபர்கள் தங்களது காரை தேபுபவன நொபட தபால் நிலையத்திற்கு அருகில் கைவிட்டு சென்றுள்ளனர். கைவிட்ட நிலையில் இருந்த அந்த காரை போலீசார் தற்போது மீட்டுள்ளனர். தப்பியோடியுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான FU வூட்லர் தலைமையில் 3 தனி போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். ஹட்டன் டிகோயா பகுதியில் முதிய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான ஊடக செய்திகள் முற்றிலும் வதந்தியானவை என போலீஸ் ஊடக பிரிவு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஹட்டன் டிகோயா நகரப்பகுதியில் உள்ள கடையொன்றில் வசித்து வந்த கணவன் மனைவி ஆகிய இருவர் கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர். தம்பதியினரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தங்க நகைகளுடன் தப்பியோடிய நபர் மீது இந்த இரட்டை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அங்கு சிறை அதிகாரிகளின் பலத்த கண்காணிப்பில் இருந்தபோது அவர் தந்திரமாக தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். வைத்தியசாலையின் தப்பிய சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டுவிட்டதாக நேற்று பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த செய்திகளை முற்றாக மறுத்துள்ள போலீஸ் ஊடக பிரிவு தப்பியோடிய சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு இதுவரை மொத்தம் $2.4 பில்லியன் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினால் இலங்கைக்கான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகள் நேற்று வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் சுமார் $695 மில்லியன் பெறுமதியான விசேட வரைவு உரிமைகள் அடிப்படையிலே நிதியை பெற்றுக்கொள்வதற்கான உடனடி அனுமதி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த கடன் திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கம் வலுவான செயல்திறனை காட்டியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது.
குறிப்பாக எரிபொருள் மற்றும் செலவுகளை ஈடு செய்யும் வகையிலான மின்சார கட்டண முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட முக்கியமான முன் நிபந்தனைகள் இலங்கை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளது. இலங்கை பல நிபந்தனைகளை நிறைவேற்றியுள்ள போதிலும் சில முக்கிய செயல்திறன் அளவுகோல்களை பூர்த்தி செய்யவில்லை என்பதையும் நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய வெளிநாட்டு செலுத்து சமநிலை நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்த்தல், இறக்குமதி கட்டுப்பாடுகளை மீண்டும் விதிக்காமல் இருத்தல் அல்லது அவற்றை மேலும் தீவிரப்படுத்தாமல் இருத்தல் ஆகிய நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்துள்ளது. இருப்பினும் இந்த மீளாய்வு நிறைவடைந்துள்ளதன் மூலம் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக பொருளியல் வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பூநகரி கிராஞ்சி பகுதியில் இன்று கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் காற்றாலை மற்றும் கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்களினால் மக்களின் வாழ்வாதாரமும் மண்வளமும் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டு வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறுகளையே இந்த அரசாங்கமும் செய்கின்றது. முந்தைய அரசுகள் அடையாளம் கண்ட அதே இடங்களில்தான் இந்த அரசாங்கமும் கனிம மண் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றது என்று பொதுமக்கள் இதன்போது விசனம் தெரிவித்தனர். அபிவிருத்தி திட்டங்கள் எப்போதும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் குடியேற்றத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும். ஆனால் கிராஞ்சி பகுதியில் மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக விளங்கும் சுமார் 8,000 தென்னம்பிள்ளைகளை அளித்து இந்த நாசகார அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 2,000 குடும்பங்கள் தென்னம் பயிற்சிகள் மட்டும் நம்பி வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களின் வாழ்வாதாரத்தை வேரோடு அழைத்துவிட்டு அரசால் கொண்டுவரப்படுகின்ற இத்தகைய அபிவிருத்திகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீட்டில் உள்ளவர்கள் கொழும்புக்கு சென்றிருந்த சமயம் பார்த்து புகுந்த திருடர்கள் தங்க நகைகளுடன் சேர்த்து பித்தளை நகைகள், கோழிகள் மற்றும் சமையல் பொருட்களையும் விசித்திரமான முறையில் திருடிச் சென்றுள்ளனர். யாழ் சங்கரத்தை சின்னம்மா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் உள்ள வீடு ஒன்றிலேயே இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீட்டில் உள்ளவர்கள் தங்களது மகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்காக நேற்று முன்தினம் காலை வீட்டை பூட்டிவிட்டு கொழும்பு சென்றுள்ளார்கள். மறுநாள் மாலை அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு திருட்டு போயிருந்தமை தெரிய வந்தது. வீட்டின் உள்ளே புகுந்த திருடர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த 1/4 பவுன் தோடு, ஒரு மூக்குத்தி மற்றும் ஒரு தொகை பணத்தையும் எடுத்துள்ளார்கள். அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் வீட்டிலிருந்த பித்தளை அட்டியில் 3 கோழிகள் மற்றும் சமையலறையில் இருந்த மிளகாய்த்தூள், சரக்குத்தூள், பயிற்றம் உருண்டைகள் ஆகியவற்றையும் அள்ளி சென்றுள்ளார்கள். பித்தளை நகையை தங்க நகை என்று ஏமாந்து திருடர்கள் எடுத்துச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரால் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருட்டில் ஈடுபட்ட விசித்திர திருடர்களை கைது செய்வதற்காக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சிவன் கோவில் அண்மித்த பகுதியில் ஆன்லைன் கொரியர் தபால் சேவை மூலம் நூதன முறையில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் 1800 போதை மாத்திரைகளுடன் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் நகர பகுதியில் ஆன்லைன் கொரியர் சேவைகளை பயன்படுத்தி மறைமுகமான முறையில் போதைப்பொருள் கடத்தப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு பிரிவினருக்கு அண்மையில் ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவிரட்னவின் நேரடி ஒருங்கிணைப்பில் போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசேட புலனாய்வு நடவடிக்கையின் போது இந்த முக்கிய விவரம் தெரிய வந்துள்ளது. கொழும்பிலிருந்து சந்தேகத்திற்கிடமான பார்சல் ஒன்று யாழ் குருநகர் பகுதியில் உள்ள தபால் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அதிரடியாக செயற்பட்ட போலீசார் தபால் நிலையத்திற்கு வந்த அந்த பொதியை கைப்பற்றி சோதனை செய்தனர். இதன்போது துணிகளுக்குள் மிக வினோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1800 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கொழும்பிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த போதை மாத்திரை பொதியை யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ள முயன்ற அந்த பிரதான கொள்வனவாளராக கருதப்படுகின்ற சந்தேக நபரை போலீசார் அதே இடத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ் சிவன் கோயிலடி பகுதியில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் மற்றும் இந்த போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் பின்னணி தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாத கொடுப்பனவுகள் நாளை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
ஆஸ்வசிம முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள சுமார் 7 லட்சம் முதிய பயனாளிகளுக்காக மொத்தம் சுமார் 349 கோடி ரூபாய் நிதியை அரசாங்கம் விடுவித்துள்ளது. தகுதி பெற்ற அனைத்து முதிய பயனாளிகளும் தமக்குரிய மே மாதத்திற்கான கொடுப்பனவை நாளை முதல் தங்களது ஆஸ்வசிம வங்கி கணக்குகளின் ஊடாக எந்தவிதமான சிரமமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். இலங்கை மகளிர் கிரிக்கெட் ஏ அணியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ள மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த வீராங்கனை சதீஷ்குமார் சஜிந்தினிக்கு இன்று மன்னாரில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலை 4ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் சஜிந்தினி பேசாலை புனித பற்றிமா மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவி ஆவார். இவர் இலங்கை ஏ அணியில் தெரிவு செய்யப்பட்டு அண்மையில் இடம்பெற்ற இலங்கை நியூசிலாந்து ஏ மகளிர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடரிலும் பங்கேற்று விளையாடியுள்ளார். மண்ணிற்கு பெருமை சேர்த்த இந்த இளம் வீராங்கனை கௌரவிக்கும் வகையில் பேசாலை புனித பற்றிமா மகா வித்தியாலய பாடசாலை நிர்வாகம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் இணைந்து இந்த வரவேற்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. மன்னர் அரச பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த வீராங்கனை சஜிந்தினி மற்றும் வருகை தந்த விருந்தினர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இசை வாத்தியங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க மன்னர் பஜார் வீதி ஊடாக மாவட்ட செயலகம் வரையில் அவர் பிரமாண்டமான ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். மாவட்ட செயலகத்தை ஊர்வலம் சென்றடைந்ததும் மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் சாதனை வீராங்கனை சஜிந்தினியை நேரில் பாராட்டி பொன்னாடை போர்த்தி சிறப்பு கௌரவிப்பை வழங்கினார். அனுராதபுரம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட 5780 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகக்கூடிய மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அனுராதபுரம் மாகாண சபை மண்டபத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் ஆளுநர் வசந்த ஜினதாச ஆகியோரின் இணை தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமத்திய மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் டிபி சுகதபால இந்த விவரங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள சிறுவர்களில் 4248 பேர் மிக அதிகமான ஆபத்தை எதிர்நோக்கியுள்ள பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளை விடவும் தம்புத்தேகம பகுதியிலிருந்து இவ்வாறான பாதுகாப்பற்ற சிறுவர்கள் அதிகளவில் பதிவாகியுள்ளார்கள். அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்கள் வேகமாக அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய பிரதி போலீஸ் மா அதிபர் அதற்கான உத்தியோர்வ புள்ளிவிவரங்களையும் சமர்ப்பித்தார். கடந்த ஆண்டில் மொத்தம் 36 பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகியிருந்தன. நடப்பு ஆண்டில் ஏற்கனவே 24 பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இத்தகைய ஆபத்தான சூழ்நிலைக்கு பெற்றோரின் வெளிநாட்டு பயணங்களே முக்கிய காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. பல குடும்பங்களில் உள்ள பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை உறவினர்களின் தற்காலிக பராமரிப்பில் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ளார்கள். இவ்வாறு தற்காலிக பராமரிப்பில் விடப்படுகின்ற பிள்ளைகள் பல சந்தர்ப்பங்களில் போதிய கவனிப்பு இன்றி அலட்சியப்படுத்தப்படுகின்றனர். அவர்களுக்கு தேவையான முறையான அவதானமும் பாதுகாப்பும் வழங்கப்பட தவறுவதே அவர்கள் துஷ்பிரயோகங்களுக்குள்ளாவதற்கு பிரதான காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகெங்கும் வாழும் இஸ்லாமியர்களால் தியாக திருநாளாம் ஈதுல் அல்லா ஹஜ் பெருநாள் இன்று பக்தி பெருக்குடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு தலைநகரின் முக்கிய ஆன்மீக மையமாக விளங்கும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று காலை விசேட பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளன. இன்று காலை இடம்பெற்ற விசேட பெருநாள் தொழுகையையும் அதனைத் தொடர்ந்து குத்பா மார்க்க சொற்பொழிவுகளையும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் இமாம் மௌலவி எஸ்எம் ரிஷ்வான் முன்னிறுத்தினார். இந்த தொழுகையில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்று பெரும் எண்ணிக்கையிலான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கான பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொழுகை இடங்களில் கணிசமான பெண் பக்தர்கள் திரண்டிருந்தனர். தொழுகை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பள்ளிவாசல் வளாகத்தில் கூடியிருந்த பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் முகமலர்ச்சியோடு சலாம் கூறி கட்டித்தழுவி தங்களது பிறநாள் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு இதனை சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. இந்த நோய் அண்டை நாடுகளுக்கு பரவ அதிக ஆபத்து உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதால் உலக நாடுகள் பலவும் தங்களது எல்லைகளில் பரிசோதனைகளின் பயண கட்டுப்பாடுகளையும் அதிரடியாக தீவிரப்படுத்தியுள்ளன. பாதிக்கப்பட்ட நாடுகளான கொங்கோ, உகாண்டா மற்றும் தென் சூடான் ஆகியவற்றை இலக்கு வைத்து பல்வேறு நாடுகள் எடுத்துள்ள முக்கிய கட்டுப்பாடு நடவடிக்கைகள் பின்வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அமெரிக்கா கடந்த 21 நாட்களில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்ற வெளிநாட்டினர் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருக்கின்றவர்கள் நாட்டிற்குள் நுழைய தடை விதித்துள்ளதுடன் விமான நிலையங்களில் தீவிர உடல் வெப்பநிலை பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. கனடா பாதிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நுழைய 90 நாட்களுக்கு தடை விதித்துள்ளது. அறிகுறிகள் இல்லாத கனேடிய குடிமக்கள் தாயகம் திரும்பினால் 21 நாட்கள் தனிமைப்படுத்தல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வருகின்ற வெளிநாட்டினருக்கு 30 நாட்களுக்கு உடனடி நுழைவு தடை விதித்துள்ளது. ஜோர்டான், காங்கோ மற்றும் உகாண்டா பயணிகளுக்கு முழுமையாக தடை விதித்துள்ளது. உகாண்டா அண்டை நாடான காங்கோவுடனான எல்லையை 4 வாரங்களுக்கு உடனடியாக மூடியுள்ளது. எல்லையை கடக்கின்றவர்கள் 21 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் விதிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து மற்றும் மெக்சிகோ பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு 21 நாட்கள் தனிமைப்படுத்தி கொள்வதையும் கட்டாயமாக்கியுள்ளது. தாய்லாந்து குறிப்பிட்ட ஒரு விமான நிலையம் வழியாக மட்டுமே இவர்களை அனுமதிக்கின்றது. இந்திய விமான நிலையங்கள் மற்றும் நுழைவு புள்ளிகளில் தீவிர கண்காணிப்பை தொடங்கியுள்ளதுடன் அந்த நாடுகளுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தனது குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கென்யா மற்றும் கேமன் தீவுகள் எல்லையோர பகுதிகள் தேசிய சம்பவ மேலாண்மை அமைப்பின் கீழ் மேம்படுத்தப்பட்ட சுகாதார பரிசோதனைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் வசதிகளையும் செய்துள்ளன. அண்டை நாடுகள் பலவும் கட்டுப்பாடுகளையும் கடுமையாக்கியுள்ள சூழலில் தங்களது தற்போதைய ஆபத்து குறைவாக உள்ளதாக கூறி ஹாங்கோ மற்றும் உகாண்டாவிலிருந்து வருகின்ற பயணிகளுக்கு நுழைவு பரிசோதனைகள் தேவையில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். பதுளை மடுல் சீமை கல்லுல தோட்டத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பனிமலர் வனிதா அவர்கள் 27/5/2026 புதன்கிழமை அன்று சிவபதமடைந்தார். யாழ்ப்பாணம் குப்புளானை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சோமலிங்கம் பரமநாதன் அவர்கள் 27/5/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் மேற்கை புறப்படமாகவும் கனடா மான்ட்ரியல் மற்றும் டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த செல்வி துவாரகா நாகராஜா அவர்கள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாதகலை பிறப்பிடமாகவும் கொக்குவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை சிவராசா அவர்கள் 27/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.